தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல வாரியத்தில் உதவியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் உதவியாளர் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது மட்டும் கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 56 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 56 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, யூஜி பிஜி அதே மாதிரி பிஎட் படிச்சிருக்கீங்கனாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 35,000, மேக்ஸிமம் அப்படின்னா 75,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இதுதான். 35,000 75,000 உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லாஸ்ட் டேட் 20 ஜூலை 2024. உங்களுக்கு 25 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். ஆஃப்லைன்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒரு சூப்பர் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, மொத்தம் ஒரு 10 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெக்சரர், ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர், கிளினிக்கல் அசிஸ்டன்ட், டியூட்டர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், வொக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர், அசிஸ்டன்ட், ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர்னு மொத்தம் ஒரு 10 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 56 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 75,000, லெக்சரர் 60,000, ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர் 50,000, கிளினிக்கல் அசிஸ்டன்ட் 50,000, டியூட்டர் 50,000, ஆர்த்தோடிஸ்ட் 50,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் 45,000, வொக்கேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் 45,000, அசிஸ்டன்ட் 45,000, ஒர்க் ஷாப் சூப்பர்வைசருக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் சேலரி கிடையாது. சரிங்களா, ஆரம்ப சம்பளம் இதுதான், இதிலிருந்து தான் கொடுக்குறாங்க. சரி, வாங்க குவாலிஃபிகேஷன்ஸை பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்பு கீழே, அதாவது பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம் 10 காலியிடங்கள், அது கீழே சப் கேட்டகரியாக போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்புங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதில் எந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் தென் மெடிக்கல் சயின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங், ஸ்பெஷல் எஜுகேஷனை ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த எல்லா வேலைவாய்ப்புக்குமே 75,000 உங்களுக்கான சேலரி, மேக்ஸிமம் 56 வயதினர் அப்ளை பண்ணலாம். என்னென்ன படித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் சைக்காலஜியில், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடிக்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் இல்லை ஆடியாலஜி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேட் வித் எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிளினிக்கல் சைக்காலஜி, ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, மெடிக்கல் சயின்ஸ், ஸ்பீச் அண்ட் ஹியரிங், ஸ்பெஷல் எஜுகேஷன், அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங்னு ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 60,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது லெக்சரருக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜினா எம்ஃபில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசியோதெரபி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசியோதெரபி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்குபேஷனல் தெரபி இதுக்கும் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸ் இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்பெஷல் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் வித் எம்எட் படிச்சிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இல்லை சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ரீஹாபிலேஷன் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு இந்த இடத்துல அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, தெரபிஸ்ட், தென் மெடிக்கல் சயின்ஸ், சோசியல் ஒர்க், ஸ்பெஷல் எஜுகேஷன், அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங்னு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு. இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா 50,000 மாத சம்பளம் வழங்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் சைக்காலஜிக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சைக்காலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். தெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஃபிசியோதெரபி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் சயின்ஸ், சோசியல் ஒர்க்குக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சோசியல் ஒர்க், சோசியாலஜி இல்லை எம்எட் படிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பிஎட் படிச்சிருந்தாலும் சரி எம்எட் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் இதுக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஎட் படிச்சிருந்தாலும் சரி எம்எட் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். கிளினிக்கல் அசிஸ்டன்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, மெடிக்கல் சயின்ஸில் சோசியல் ஒர்க், அதுலேயே மெட்டீரியல் டெவலப்மெண்ட், மெடிக்கல் சயின்ஸ், அதில் ஃபார்மாசிஸ்ட்டுக்கும் கோ ட்ரெயினருக்கும் மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே நர்ஸு, ஸ்பீச் அண்ட் ஹியரிங், ஸ்பெஷல் எஜுகேஷன், அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங்னு மொத்தம் 11 டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு. இதுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி ஃபிசியோதெரபி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்குபேஷனல் தெரபிக்கு நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும். மெடிக்கல் சயின்ஸ், சோசியல் ஒர்க்குக்கு எனி டிகிரி முடிச்சு நீங்கள் பிஎட் படிச்சிருந்தா போதும், இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஃபிசியோதெரபி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ பார்த்தீங்கன்னா லெதர் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மெடிக்கல் சயின்ஸ்லேயே ஃபார்மாசிஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். கோ ட்ரெயினருக்கு எனி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். நர்ஸுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங் எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டியூட்டர், கிளினிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு எது இருந்தாலும் கேட்டிருக்காங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசியோதெரபி மற்றும் ஆக்குபேஷனல் தெரபி. இதுக்கு ஃபிசியோதெரபிக்கு கிராஜுவேட் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆக்குபேஷனல் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்த்தோசிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்புக்கு. ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, மெடிக்கல் சயின்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, என்ன ரிலவெண்ட் ஃபீல்டில் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங்கில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 45,000 சம்பளம். 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ வொகேஷனல் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் மெடிக்கல் சயின்ஸ், சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு 45,000 உங்களுக்கான சம்பளம். பிஎஸ்டபிள்யூ கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் இதில் பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ், மெட்டீரியல் டெவலப்மெண்ட். 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோட்டிக்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங்க்கு 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபேஷியல் டெக்னாலஜி, கட்டிங் இந்த டெக்கருக்கு சம்மந்தப்பட்டதில் படிச்சிருக்கீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கலில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 35,000 சம்பளம். இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே மேக்ஸிமம் 56 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 108 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். NIEPMDலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கீழே இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஹியர்னு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும்.
உள்ளே போயிடும். அங்கே போனீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு இதை மட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆயிரும். தென் லாகின் ஹியருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். போகிறக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய சிக்னேச்சர், ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கேட்குதோ என்னென்னலாம் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.